நானா? ஆமா, நீதான் பிரச்சனை. நீ பண்றதெல்லாம் அவளுக்கு பிரச்சனையா தான் தெரியுது. நான் என்னம்மா பண்ணேன்? நீ பண்றதெல்லாம் தப்புதான் கையில். நானே சொல்றேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு யோசிக்காம குடும்பம் குடும்பம்னு குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறல்ல, அதுதான் உன் தப்பு. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உயிரா நேசிக்கிற உறவுகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு வாழ்க்கை பூரா ஓடிட்டு இருக்கல, அதுதான் தப்பு. எல்லாத்துக்கும் மேல பொண்ணு மாதிரியே தன்னலம் பார்க்காம, இதுவும் என் குடும்பம் தான், இவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், இவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை நீ கட்டிக்கிட்ட பாத்தியா, அதுவும் உன் தப்பு தான். இந்த காலத்துல கெட்டது நினைக்கிறவங்கள கூட விட்டுடுறாங்க. ஆனா நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்கள தான் எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ உனக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் தான் எல்லாரும் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றீங்களா? அண்ணி, அண்ணி அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீ அதான் முகத்துக்கு நேராவே சொல்றாங்களே, இது கூட எனக்கு புரியாதா? ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சு போச்சு, உன்னை ஏதாவது சொன்னா பெத்த பொண்ணுன்னு அவங்க வராங்க. அவங்கள நான் ஏதாவது தப்பா பேசிட்டு போறேன், நீ வர. ஆக மொத்தம் இந்த குடும்பத்துல எனக்காக யாருமே வரமாட்டீங்கல்ல? அப்ப நான் மட்டும் இந்த வீட்டுல தனி மனுஷியா இருக்கேன். எல்லாரும் குடும்பமா ஒத்துமையா இருக்கீங்க, அப்படித்தானே? ஐயோ அம்மா, எனக்கு இதெல்லாம் தேவைதான்.